பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் உங்களை சந்திக்க வைத்தபடியால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் அவரை என்ன செய்யுங்க, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மாமிசம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா உலகத்தினுடைய காரியங்கள். அவங்க என்ன செய்ய முடியாது, உலகத்தை குறித்தே சிந்தித்துட்டு இருக்கவங்க தேவனுக்கு உண்மையாகவே என்ன செய்ய முடியாது, பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆவியின் சிந்தை என்ன, ஜீவனும் சமாதானமா. ஒரு மனிதனுக்கு சமாதானம் வேணுமா, சமாதானம் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணுமா அப்படின்னா, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவருடைய ஜீவன் இருந்தால் தான் என்னது, சமாதானம் வரும். அது ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை இது அப்படி என்னன்னு சொன்னால், மாம்ச சிந்தை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ரொட்டீனாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களை ஆட்கொண்டு இருக்கிறது ரொட்டீனாக அவங்கள சரியாக வழி நடத்தும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம 17வது வசனத்துலேருந்து நமக்கு வாசிங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ மாமிச சிந்தையில் இருக்கிறவங்களுக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்தான், போராடுதுதான். நம்ம எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் கூட இந்த சிந்தனையானது என்ன செய்யுமா, நம்மளை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே விடாது. நம்ம சர்ச்சுக்கு போகிறவங்க தான், சர்ச்சில் போய் நீங்கள் என்ன செய்வீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்பீங்க, ஆவியில் நிறைவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, அந்நிய பாஷையில் நிறைவீங்க, நல்ல பக்திக்கு ஏதுவான எல்லாத்தையுமே செய்வீங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனை மாம்சத்துக்குரியதாக இருந்தால் உலகம் உங்களை ஆட்கொன்றும். உலகம் ஆட்கொண்டிருந்துச்சுன்னா யாரை என்ன செய்யலாம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் உங்களை எங்கே கவிழ்க்கலாம், யார் மூலமாக வரலாம், யார் மூலமாக வரலாம். ஒருவேளை மனைவி மூலமாக கணவனை கவிழ்க்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மனைவி எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமான காரியங்களையே சும்மா சிந்திச்சு அங்கே போகலாம், இங்கே போகலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், இப்படி சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி நைஸாக ஒரு மனிதன் என்ன செய்வான், அவங்க மூலமாக பிசாசு நம்மளை திசை திருப்பி ஒரு கடங்காரனை ஆக்கி விட்டுரும். அடுத்து நமக்கு என்னது, ஆவிக்கு நமக்கு ஜெபம் பண்ண நேரமே இருக்காது. ஏன்னா மாம்சத்தை குறித்தே சிந்திக்க வந்துடும். மனைவியை திருப்திப்படுத்தணும்னா என்ன செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அங்கே வேலை பார்க்கணும், இங்கே வேலை பார்க்கணும், இப்படியே போய் ஆவிக்குரியதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது, நம்ம என்றாகவே முடியாது. நம்ம நினச்சா கூட பிசாசு இவங்க மூலம் வரும், கணவன் மூலமாக வரும். எப்படி வரும்னு கேட்குறீங்களா? கணவன் மூலமாகவும் வரும். அவங்களும் இதே மாதிரி என்ன செய்வாங்க, உலக பிரகாரமான எல்லாத்தையுமே இவங்களுக்குள்ள திணிச்சு இவங்களுடைய சிந்தனையை அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய ஒரு குடும்பமாய் வாழ முடியாது. ஒரு கணவன் மனைவி இணைந்து தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ராஜ்யத்துக்கு குறித்த காரியங்களை சிந்தித்தால் மட்டும்தான் அவங்க ஆவிக்குரிய குடும்பமாய் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பிள்ளைகளையும் ஆவிக்குரிய நிலைமையில வளர்க்க முடியும். கணவன் ஒரு பாதை, மனைவி ஒரு பாதையாக இருந்தால் அந்த பிள்ளைங்களை சரியான பாதையில் நடத்த முடியவே முடியாது. ஏனென்றால் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன் என்று சொல்லணும். அப்போ மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போராடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் என்ன செய்வீங்க, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுவீங்க. அப்போ இந்த வசனம் வாசித்தால் போதாது, கேட்டால் போதாது, மெசேஜ் பாட்டு பாடினா போதாது, பிரசங்கம் பண்ணினா போதாது, அதன்படி நடக்க வேண்டும். சிலவங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ள இந்த பொறாமை, எரிச்சல், வன்கண்ணு இப்படிப்பட்டது அவங்கள ஆட்கொண்டு இருக்கும். பிறவியிலேயே அவங்க ரத்தத்திலேயே அது இருக்கனால அவங்க எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் எத்தனை உபவாசம் எடுத்தாலும் வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. அப்போ நியாய பிரமாணத்துக்கு அவங்க கீழ்ப்படியே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க ஆவிக்குரியத்தில் இருக்கவே முடியாத அருமையான தேவ பிள்ளைகளே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனிய பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இந்த மாதிரி கிரியை இல்லாத மனிதனே இருக்கவே முடியாது. இந்த கிரியைகளோடு இருக்கிறது தான் மனிதன். அவனுக்கு காம விகாரம், அசுத்தம் இதெல்லாத்தெல்லாம். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்ன செய்தான், என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்றே அவர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே பாவத்தினால தான். அப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு மனிதன் பிறந்தாதான் இந்த அசுத்தமான எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகும். பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலவங்களுக்குள்ள பொறாமை, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பொறாமை. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. அது இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பொறாமையின் தீ என்னை எரிக்குது, என்னையே மாற்றுது, நான் முன்னேற முடியலை, எனக்குள்ள இது இருக்குதுன்னு கன்ஃபர்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இருக்க. அடுத்த பிள்ளைங்களை பார்த்து பொறாம, அடுத்த வீட்டை பார்த்து பொறாம, அடுத்தவங்க வீடு வாங்கிட்டா பொறாம, அடுத்தவங்க ஒன்று செஞ்சிடக்கூடாது. அதை பார்த்தாலே அவங்களுக்கு என்னது, அது அந்த ஒரு எரிச்சல், ஒரு மூர்க்கம், இப்படிப்பட்டதெல்லாம் அந்த களியாட்டு முதலானவைகள், சண்டைகள், வைராக்கியம், கோபம், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட் ஆயிரும். அதனால் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். ஏசப்பா, இந்த குணங்கள்லாம் எனக்குள்ளே இருக்குது, இதை என்னை விட்டு அகற்றுங்க, உங்கள் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுங்கன்னு கன்ஃபஸ் பண்ணி ஜெபித்தாதான் ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். அப்போ தான் நம்ம ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் மாற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி மாறினா நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள வந்து தானே வந்துடும். அன்பு, சந்தோஷம், அதாவது கலாத்தியர் 5:22, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர்ட்ட கன்ஃபஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, எனக்குள்ள என்ன இருக்கு? சாந்தம் இல்லை, எனக்கு கோபம் வந்துட்டு இருக்கு, எனக்குள்ள எப்படி இருக்கு? அமைதல் இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, அன்பு கிடையாது, இப்படியெல்லாம் இருக்குது ஆண்டவர் என்ன கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். மற்றவங்களை பார்த்து ஒரு எரிச்சல் வந்துச்சுனாலே பாவம் வந்துருச்சு. அந்த எரிச்சல் ஒரு மனிதனை ஆட்கொண்டா, அந்த எரிச்சல் பட்டதுனால தான் என்னது, காயின் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தனுக்கு எரிச்சல் வந்துச்சு. ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தேவ சமூகத்துல போய் கன்ஃபஸ் பண்ணி ஜெபிச்சிருந்தான். கர்த்தர் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பார்? தனக்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். அவன் அதை விட்டுட்டு சகோதரன் மேல எரிச்சலும் கோபமும் பொறாமையும் மூர்க்கமும் செய்ததுனால கொலகாரனா மாறிட்டான். அப்ப அவனின் மித்தமா பூமியில என்னது, நிறைய அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நீங்க என்ன பண்றீங்க? இப்படிப்பட்ட அந்த வேதத்தை நம்ம ஏன் வாசிக்கிறோம்? நமக்குள்ள நற்கிரியைகள் வரணும், நல்ல குணங்கள் வரணும், ஆவிக்குரிய சிந்தனைகள் வரணும். தேவனுடைய ராஜ்ய மாமிச சிந்தனையை நம்மளை விட்டு மறக்கடிக்கப்படணும், எடுத்து போட்டணும் ஆண்டவர். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய கிரியைகளை பற்றி, ஆவிக்குரிய கனிகளை பற்றி, ஆவிக்குரிய செயல்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. மனைவியை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, கணவனை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, பெற்றோரை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நம்ம நடக்கணும். கர்த்தர் சொல்லாத உடனே வந்து நம்ம நடப்பித்துக்கிட்டு நானும் உண்மையாக தான் கர்த்தருக்குள்ள இருக்கேனா, அது பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு அன்புள்ளவங்களா நீங்க இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே சுகமா இருக்கும், மாற்றம் வரும். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க நன்மை செய்கிற தகப்பனா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே ஆவியின் சிந்தனையை கொடுங்க. உலக பிரகாரமான எந்த சிந்தையும் ஆட்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு கனி கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றுங்க. குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க. சமுதாயத்துக்குள்ள ஒவ்வொருத்தரோடு சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க ஒவ்வொருத்தருக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.